பிரைஸ் தி லார்ட். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் இந்த புதியதொரு வாரத்தில் உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதில் மிக மிக மகிழ்ச்சி அடைகின்றேன். இறைவன் தாமே நமக்கு இந்த புதிய வாரத்தை காண செய்திருக்கின்றார். இந்த வாரம் இறைவன் நமக்கு கொடுத்த வார்த்தையின் தலைப்பு இன்னதென்றால் ஆசீர். இதற்காக நாம் எடுத்துக்கொண்ட வேத பகுதி நீதிமொழிகள் அதிகாரம் 10 இறைவார்த்தை 6. நேர்மையாளர் மீது ஆசி பொழியும். அன்பார்ந்தவர்களே, மிக அருமையான வசனம் இது. இன்றைக்கு அநேகர் உலக பிரகாரமான காரியங்களில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்கள் எவ்வளவுதான் ஓடி ஓடி உழைத்தாலும் அவர்களிடத்தில் நேர்மை இல்லாதபடியினால் அவர்களுடைய உழைப்பும் அவரிடத்தில் இருக்கக்கூடியதும் நிலையற்றதாய் இருக்கின்றது. ஆனால் ஆண்டவருக்கு பிரியமான ஒரு வாழ்வு, அவருக்கு உகந்த காரியங்களை செய்து கொண்டு நேர்மையோடு வாழக்கூடியவர்களின் ஆசீர்வாதங்கள் நிலைத்து நிற்கக்கூடியதாக இருக்கின்றது. ஆசீர்வாதத்துக்கு மேல் ஆசீர்வாதங்கள் பொழியப்பட்டதாக இருக்கின்றது. அநேகருடைய வாழ்க்கையில் பார்க்கின்றோம், நிறைய உழைக்கின்றேன், அங்கும் இங்கும் ஓடி காரியங்களை செய்கின்றேன், ஆனால் என்னுடைய வாழ்க்கையில் முன்னேற்றம் இல்லை. ஏன் முன்னேற்றம் இல்லை? நேர்மையற்ற ஒரு வாழ்க்கை, பொய்யான ஒரு பேச்சு, அவர்களுடைய நடத்தையில் ஆண்டவருக்கு பிரியமானது எதுவும் கிடையாது. எப்போதும் மற்றவரை பற்றி புரணி பேசுவது, எப்போதும் மற்றவரை பற்றி இழிவாக நினைப்பது. இதோ முன்னுக்கு பின் முரணான ஒரு வாழ்வு வாழ்ந்து கொண்டிருந்தால் எப்படி இறைவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும்? அவர்கள் ஓடி ஓடி உழைத்தாலும் அவர்களுடைய வாழ்வில் முன்னேற்றம் இல்லை. தங்களுடைய எண்ணங்கள் தூய்மையாக இல்லை. பரிசுத்தமற்ற ஒரு வாழ்க்கையை அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். மற்றவரை அவர்கள் பார்க்கக்கூடிய பார்வை வித்தியாசமானது. அப்படி இருக்க ஆண்டவருடைய ஆசீர்வாதங்கள் அவர்களுடைய வாழ்வில் எப்படி தங்கும்? இறைவன் எவ்வாறு இவர்களை ஆசீர்வதிப்பார்? ஆனால் ஒரு சிலர் நேர்மையாளராய் இருக்கின்றார். தங்களுடைய நடத்தையிலும் பேச்சிலும் வாழ்விலும் நேர்மையை தாங்கி நடந்து கொண்டிருக்கின்றார்கள். அநேகருடைய நட்பு இவர்களுக்கு இல்லை என்றாலும் ஆண்டவருக்கு பிரியமான ஒரு வாழ்வு வாழ்கின்றபடியினால் இறைவனுடைய நட்பு இவர்களுக்கு போதுமானதாய் இருக்கின்றது. ஹல்லேலூயா. இந்த நபர்களுடைய வாழ்க்கையில் அவர்கள் உழைத்தாலும் ஓடினாலும் என்ன செய்தாலும் அது அவர்களுக்கு ஆசீர்வாதமாய் மாறுகின்றது. ஆசீர்வாதத்துக்கு மேல் ஆசீர்வாதங்கள் பொழியப்படுகின்றது. இறைவன் இன்றைக்கு இப்படிப்பட்ட நபர்களைத்தான் ஆசீர்வதிக்க விரும்புகின்றார். ஏனென்றால் அவர்கள் வாழ்க்கையிலும் நடத்தையிலும் ஒரு நேர்மை. எவ்வளவுதான் இறைவன் ஆசீர்வதித்தாலும் தடம் பிறழாமல் ஆண்டவருக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை வாழக்கூடிய வாழ்வு என்பது நிச்சயமாக எல்லோராலும் செய்ய முடியாது. இறைவனோடு ஒன்றித்திருந்தால் மட்டுமே இப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ முடியும். நான் ஆண்டவருக்கு பிரியமாய் இருக்கிறேன் என்று சொல்லிவிட்டு அவருக்கு சித்தமில்லாத பல காரியங்களை நாம் செய்து கொண்டு இருந்தால் அடுத்தவருடைய குடும்பத்தில் என்ன நடக்கின்றது? இவர்கள் மட்டும் எப்படி வாழ்க்கையில் இப்படி முன்னேறி கொண்டு இருக்கின்றார்கள் என்று பொறாமையின் எண்ணத்தோடு பார்த்து கொண்டிருந்தால் இறையாசீர் இவர்களுடைய வாழ்வில் எப்படி தங்கும்? தங்களுடைய நடத்தையில் ஒரு ஒழுக்கம் இல்லை. என்ன வேண்டுமானாலும் பேசுவது, எப்படி வேண்டுமானாலும் வாழ்வது. கால் போன போக்கிலும் மனம் போன போக்கிலும் வாழ்கின்றார்கள். தேவைப்படும் போது மட்டும் இறைவனை தேடுகின்றார்கள். இப்படி நெறி தவறி வாழ்ந்தால் எப்படி ஆண்டவருடைய ஆசீர்வாதங்கள் தங்கும்? இவர்களுடைய வாழ்வில் இறைவனுக்கு முதலிடம் கொடுக்க மாட்டார்கள். மனிதர்களுக்குத்தான் முதலிடம் கொடுப்பார்கள். மனிதனை தேடி ஓடுவது, மற்றவரை பற்றி புரணி பேசுவது, பேசி பேசி தாங்கள் பொழுதுகளை கழித்து கொண்டிருக்கின்றார்கள். இப்படி பேசுவதால் நமக்கு என்ன லாபம்? நம்முடைய நடத்தையை மாற்றிவிட்டு இறைவனிடத்தில் செபிக்கலாம் என்ற சிந்தனை கூட இல்லாதபடிக்கு உலக பிரகாரமான ஓட்டத்துக்குள் ஓடிக்கொண்டு இருந்தால் எப்படி இவர்களின் வாழ்வில் ஆசீர்வாதங்கள் தங்கக்கூடியதாக இருக்கும்? ஆனால் நேர்மையாளரோ தங்கள் நடத்தையில் கவனமாயிருக்கின்றார்கள். பொல்லாரோடு பேசாதபடி தங்கள் நாவை காத்து கொள்கின்றார்கள். பாவிகளோடு தங்காதபடி தங்கள் நடத்தையை பொறுப்படுத்திக் கொண்டிருக்கின்றார்கள். இதோ எவ்வளவு இன்பம் தரக்கூடிய செயலாக இருந்தாலும் அதை விட்டு விலகி ஆண்டவருக்கு பிரியமாக வாழக்கூடியவர்களாய் இருக்கின்றார்கள். எது இறை திருவுளமாக இருக்கும்? யாருக்கு ஆண்டவர் ஆசீர்வாதத்தை பொழிய செய்வார்? அவருக்கு பிரியமான வாழ்வு வாழக்கூடியவர்களுக்கா அல்லது உலக பிரகாரமான போக்கில் ஓடிக்கொண்டு இருக்கின்றவர்களுக்கா?
கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நாம் இன்றைக்கு எப்படிப்பட்டவர்களாய் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம்? இறைவன் நம்மை உற்று கவனித்துக் கொண்டிருக்கின்றார். யாராவது என்னுடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து என் வழியில் நடப்பார்களா? இன்றைக்கு அநேகர் மத்தியில் அநேகரை எழுப்பியுள்ளேன். குருக்கள், கன்னியர்கள், ஊழியக்காரர்கள், இவர்கள் என்னுடைய வார்த்தையை பறைசாற்றி கொண்டிருக்கிறார்கள். இந்த வார்த்தைக்கு செவி மடித்தவர்களாய் அவர்களுடைய வாழ்வை மாற்றிக்கொண்டு பரிசுத்தத்தை காத்து கொண்டு என் பக்கமாய் திரும்பி வருவார்களா என்று தேவன் ஆவலாய் காத்திருக்கின்றார். நம்மையே நாம் இந்த நாளில் சுய பரிசோதனை செய்வோம். குட் பீப்புள் வில் ரிசீவ் த பிளெஸிங். ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்து வாழக்கூடிய மனிதனுக்கு நிச்சயமாக இறையாசீர் அவர்களுடைய வாழ்வில் தாங்கும். அந்த வாழ்க்கை கடினமானதுதான், ஆனால் ஆசிர்வாதங்கள் நிலைத்து நிற்கும். நிறைவான ஆசிர்வாதங்கள் ஒவ்வொரு நாளும் அவர்களுடைய வாழ்வில் பொழியப்பட்டதாக இருக்கும். சோதனைகளும் பிரச்சனைகளும் கண்டிப்பாக வரும், ஆனால் ஜெபத்தோடு ஆண்டவரின் துணையோடு அவர்கள் மேற்கொள்வார்கள். ஆண்டவருக்கு பிரியமில்லாது நேர்மையற்ற வாழ்க்கை வாழக்கூடியவர்களுடைய வாழ்வில் சோதனைகள், பிரச்சனைகள், போராட்டங்கள் வரும்போது துவண்டு விடுகிறார்கள். சத்ருவானவன் அவர்களை மேற்கொள்கின்றான். அவர்களால் ஜெயமெடுக்க முடிவது கிடையாது. ஏனென்றால் அவர்கள் ஆண்டவரோடு பயணிக்கவில்லை. உலக பிரகாரமான மனிதனுடைய நாட்டத்தையும் உலக பிரகாரமான இன்பத்தையும் தேடி வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். மனித தயவு வேண்டும் என்று அவனுக்கு பிரியமான காரியத்தை செய்து கொண்டிருக்கின்றார்கள். ஆகையால் அப்பேற்பட்ட சூழ்நிலைகள் வரும்போது அவர்களால் நிலைத்து நிற்க முடியாது. நாம் இன்றைக்கு எந்த நிலையில் இருக்கின்றோம்? நம்மை மாற்றிக்கொள்வோம். இறைவன் பால் திரும்புவோம். நேர்மையாளராய் வாழ்வது கடினம்தான், ஆனால் நம்முடைய ஆசிர்வாதங்கள் நிறைவாக பொழியப்படும். ஒவ்வொரு நாளும் ஆசிர்வாதத்துக்கு மேல் ஆசிர்வாதம். அந்த ஆசிர்வாதம் நம்முடைய வாழ்வில் நிலைத்திருக்கும், நிலையாக தங்கும். யாரும் நம்மிடத்திலிருந்து அதை அகற்றிவிட முடியாது. இறைவன் கொடுக்கிற ஆசிர்வாதம் இது நிறைவானது, நிலையானது. இந்த நாளுக்கான வார்த்தையை நம் உள்ளத்தில் தியானிப்போம். நம்மிடத்தில் இருக்கக்கூடிய எல்லா குறைவுகளை சரி செய்வோம். பரிசுத்த அலங்காரத்தோடு ஆண்டவரை தேடுவோம். நம்முடைய வாழ்வில் ஆசிர்வாதத்துக்கு மேல் ஆசிர்வாதத்தை இறைவனிடத்திலிருந்து பெற்று மகிழ்வோம். ஆமேன். காட் பிளஸ் யூ. கண்களை முடிச்சு வீப்போமா? அன்பே உருவான இறைவா, அருமையான வார்த்தையை கொடுத்து எங்களோடு கூட இடைப்பட்டதற்காக நன்றி. இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு சகோதரனையும் சகோதரியும் நீ சந்தித்து அவர்களுடைய வாழ்வில் மாற்றங்களை காண செய்வதற்காக நன்றி. இதோ அவர்களுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற சிறு சிறு குறைவுகளை அவர்கள் சரி செய்து நேர்மையாளராய் தங்களுடைய வாழ்வை மாற்றி பக்கமாய் திரும்பும் போது நீர் நிச்சயமாக ஆசிர்வாதத்தை பொழிய செய்வீர். எல்லோருடைய வாழ்விலும் உம்முடைய ஆசிர்வாதங்கள் தங்கட்டும். இந்த ஜெபங்களை எங்கள் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் நாங்கள் ஏறெடுக்கிறோம். உயிருள்ள தகப்பனே, ஆமேன். காட் பிளஸ் யூ.